எல்லோருக்கும் வணக்கம். அந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, அந்த கார்டு என்ன விலைன்னு கேளு அப்படின்னு பல பேர் பணத்தை ரெடி பண்ணிட்டு ஏதாவது வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா கீழே விழுகட்டும், பஞ்சாயத்தில் பாயிண்ட் வரட்டும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் விழுக வேண்டிய மார்க்கெட் அவங்க எதிர்பார்த்த தூரம் வரைக்கும் விழுகாம பாதியிலேயே திரும்பி ஒரு 50%, 100% ஏறிடுறானுங்க. என்னடா அண்ணங்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏறிட்டீங்க அப்படின்ற மாதிரி மிகவும் வேகமாக மார்க்கெட் சுதாரிக்கிறதுக்குள்ள ஏறிடுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே ரொம்பவுமே சடனாக வேகமாக நடக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த எல்ஐசியினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேப் அப்படின்றது சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்க்குறோம். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் இவன் 6.68% ஏறி இருக்கான். ஒரே மாசத்துல. பேங்க்ல ஒரு வருஷத்துல தான் கிடைக்கும். அதே மாதிரி இவனுடைய எஸ்ஐபி கடந்த ஒரு வருஷமாக மாசம் 5000 ரூபாய் அப்படின்றதனுடைய ரிட்டர்ன் -4.89 இருக்கு. ஏன்னா இப்ப எப்படி யாரெல்லாம் பிறக்கும் போது அவங்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறதோ, அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படுகிறதோ, அது மாதிரி அவங்கவுங்க கால் எடுத்து வைக்கக்கூடிய ராசி தான். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது காலடி எடுத்து வச்சிருந்தாங்கனாக்கா இந்நேரம் அந்த எஸ்ஐபி அப்படின்றது 75% பிளஸ்ல இருந்திருக்கும். ஸோ இந்த எஸ்ஐபியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இறங்கிட்டு திரும்பி மேல் நோக்கி வரும்பொழுது நஷ்டங்கள் அப்படின்றது சீக்கிரமா ரெக்கவரி ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது மற்றவங்கள மாதிரியே இதுவும் ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஆல் வெதர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு. நண்பர்களே, மிக மிக முக்கியமான அறிவிப்பு, 2 அறிவிப்புகள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஸ் அடேங்கப்பா 8831 கோடிக்கு நேற்று வாங்கியிருக்காங்க. ஏங்க அது காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க வேற ஏதாவது ஒரு ப்ரொமோட்டர் விற்கக்கூடிய பங்குகளை வாங்குறாங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டு. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே ப்ரொமோட்டர் வித்த பங்குகளே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டில் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால 8831 கோடி அப்படின்றத அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதும் டிஐஸ் 5187 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. என்னடா நடக்குது இங்க? வர வெள்ளிக்கிழமையே நம்மளுக்கு பிடிக்கல. ஒரே மாதிரி பிளாக் ஃப்ரைடே மாதிரி ஆயிருது. ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையா இருக்குமா பார்த்தா குட் ஃப்ரைடேவா இருக்குமான்னு பார்த்தா நம்மளுக்கு பிளாக் ஃப்ரைடே ஆயிட்டு ஒவ்வொரு ஃப்ரைடேலையும் மார்க்கெட் ஒரு மாதிரி இறங்கிடுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில யாராவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்னத்தையாவது ஒன்ன பேசிடுவாங்களோ, எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பொசிஷனை மியூட்ரல் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் தொடங்கும் போது திடீர்னு மார்க்கெட் 500,000 பாயிண்ட் ஏறதா சமீபத்தில் 2-3 வாரத்தினுடைய வழக்கமாக இருக்கு. ஸோ இந்த முறை பிளாக் ஃப்ரைடே அப்படின்றது இந்திய பங்கு சந்தைகளுக்கு பெருசா வரல, ரொம்ப குறைச்சலாக தான் இறங்கியிருக்கான். ஆனா யாருக்கு வந்திருக்குன்னா உலகத்தையே ஆட்டி வைக்கிற மாதிரி மிகப்பெரிய தகவல். இப்படி ஒரு தகவல் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கே பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. அதாவது அமெரிக்கா ரொம்பவுமே அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா இனிமேல் புதுசா போய் கடன் வாங்குற மாதிரி இருந்தா அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கு. இவங்களுடைய கடன் சுமையினால இவங்க பணத்தை திருப்பி தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ் அவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா வாங்கக்கூடிய அல்லது அமெரிக்கா கடன் கொடுத்துட்டு திருப்பி கொடுப்பானோ இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றத AAA இருந்து AA1 அப்படின்னு மாத்திருக்காங்க. இப்படி டவுன்கிரேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு இந்திய மார்க்கெட்டுகளுக்கு, இந்திய டெப்ட் பத்திரங்களுக்கு அல்லது மற்ற நாடுகளுக்கு அதிகமாக கடன் கொடுக்கறதுக்கு மற்றவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அமெரிக்காக்காரன்ட்ட கொடுத்து பணம் சேரலினா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அதே மாதிரி இந்திய பங்கு சந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அங்க பணம் போட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு வளரும் பங்கு சந்தையிலேயாவது பணம் போட்டு வைப்போமே அப்படின்ட்டு அது ஒன்று. அதே மாதிரி கோல்டுகளுக்குமே அது ஒரு வகையான டிஃபரெண்டான பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னு கேளுங்க, மிகப்பெரிய டெட் மார்க்கெட்டே ஏதாவது வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருந்தால் அடுத்தது வேற என்ன பாதுகாப்பு? அமெரிக்காவினுடைய பங்கு டெட் மார்க்கெட்டே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ ரெண்டாவது எதுன்னா அப்போ கோல்டு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அது மாதிரி வேறு சில அசட் கிளாஸுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இந்த வாரத்தினுடைய மிக மிக முக்கியமான தகவல் இந்த மூடிஸ்னுடைய ரேட்டிங் தான். கடைசியாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் சில நண்பர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க, என்னங்க பல பங்குகள் கேப் விடாமல் ஏறிக்கிட்டே இருக்கான் இந்த மார்க்கெட்டில், ஆனால் பல பங்குகள் ஏறாமல் கீழே இருக்கேங்க அப்படின்னு சில பேர் மனசு நொந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான தகவல், நாட்டுக்குள்ள பல பேர் இருக்காங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு அவங்களே ஏதாவது சொந்தமா யோசிச்சு பண்ணுவாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் ஏதாவது ஒரு செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்றவங்களை ஃபாலோ பண்றது. அப்புறம் புகழ்பெற்ற டிவி சேனல்கள்ல மீடியாக்கள்ல இந்த மாதிரி தீபாவளி டு தீபாவளி, நியூ இயர் டு நியூ இயர், பட்டாசு பாலு கேங், பென்ட் ஹவுஸ் கோபாலு, அப்புறம் அங்கே சந்துல, அப்புறம் இங்கே, அப்படி இப்படின்னு ஏதேதோ ஒரு கான்செப்ட்ல வந்து பல பேர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான தகவல்னா, எல்லா பங்குகளுமே growth ரேட் அப்படின்ற மாதிரி இருக்காது. சிலர்லாம் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னாக்கா, ஓகே ஃபேர் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த பங்கு 100 ரூபாய்க்கு தான் தகுதி, அந்த 100 ரூபாயிலிருந்து ஏதாவது ஒரு 50 ரூபா 40 ரூபா ஏதோ ஒரு பங்கு விலை வரும்பொழுது வேல்யூ பிரைஸ் ஆகுது அப்படின்னு வாரன் பஃபெட் அவர்களே இப்படிதான் யோசிப்பார். ஃபேர் வேல்யூ அப்படின்றதுல இருந்து கீழே மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இறங்கி கிடக்குது, அப்ப அது ஒரு வேல்யூவா இருக்கு. மறுபடியும் அந்த பங்கு அங்கிருந்து எப்ப பில்டப் ஆகி அவன் ஃபேர் வேல்யூ வந்தாலோ அல்லது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது வந்தாலோ அப்ப அதை விட்டுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற கான்செப்ட்ல இருப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, பல பிரைஸ்கள் என்பது ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப என்ன ஆகுது, ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரைஸ் வந்து வேல்யூ ஆகணும், ஃபேர் வேல்யூல இருந்து கீழே இறங்கி வந்து மறுபடியும் அவன் என்னைக்காவது ஒரு முக்கியமான சமயத்துல தான் அவன் ஃபேர் வேல்யூ மீட் பண்ணுவான், அல்லது அந்த ஃபேர் வேல்யூட எக்ஸ்பென்சிவாக இன்னும் மேல போவான். அதுக்கெல்லாம் 2-3 வருடம் அப்படின்ற மாதிரி ஆகும். சில பேர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய மூவ்மெண்ட் என்பது குறுகிய ரேஞ்சில் வேக வேகமாக போய்கிட்டு வந்துருப்பான். நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்குன்றது தெரிய வரும். அல்லது புகழ்பெற்ற பத்திரிகைகளில் அப்பப்போ இந்த மாதிரி அனலிஸ்ட்டுகள் வந்து பேசும்பொழுது நீங்கள் அதை ஒரு வருஷம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்பது தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்குன்னு வச்சுங்களேன், இதை பார்த்தாவே அவன் எப்படி இருக்கான், சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாகவே இறங்கினாலும் ஒரு 2-3 வருஷம் இறங்குவான். அப்புறம் ஏதோ ஒரு ஃபேர் வேல்யூக்கும் கீழே ரொம்பவுமே சீப்பாக போகிறான்னா அப்புறம் அங்கே அவனுக்கு ஏதாவது மொமெண்டம் வருது அப்படின்னாக்கா அப்புறம் ஏறக்கு ஒரு 2 வருஷம் ஆகும், அப்புறம் இப்படி இறங்குவான், அப்புறம் ஏறுவான், அப்புறம் இப்படி இறங்குவான். ஸோ ஏதாவது ஒரு காலத்தில் இது தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் இவனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ட்ரெண்டிங் கிளியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ இதுதான் ஃபேர் வேல்யூ, வேல்யூ ப்ரைஸ்னால் ரொம்ப கீழே இறங்கி கிடக்கிறது. அதே மாதிரி மேல் நோக்கி ஏற எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ்னுடைய கான்செப்ட்ஸ். நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருந்தால் போதும், நிறைய பங்குகள் மேல் நோக்கி ஓடி வரக்கே பார்ப்பான். அதே மாதிரி அதனுடைய இண்டிகேட்டர்களை எடுத்து பார்க்கும்போது பல்ல காட்டிட்டு எப்படி கரெக்டாக இருந்தது பார்த்தியா அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது கவுத்து விட்டுருக்கான். அவன் மார்க்கெட் சரியில்லாத பொழுது, நிஃப்டியில் சப்போர்ட் இல்லாத போது, ஓவரால் பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல சப்போர்ட் இல்ல போது அவன் மேல் நோக்கி வர முயற்சி பண்ணா, அப்புறம் மண்டை மேலேயே கொட்டி மார்க்கெட் சப்போர்ட் இல்லாதனால இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு முறை மேல் நோக்கி ஏற முயற்சி பண்ணா, அப்பவும் மார்க்கெட் சப்போர்ட் இல்லாமல் இவனை இறக்கி விட்டுட்டான். இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா 3800 ரேஞ்சில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டினதுக்கப்புறம் அவன் பிரேக் டவுனே ஆகலை, அந்த கேஸ் ஃபெயிலியரே ஆகலை. அதுக்கப்புறம் அவன் என்னடானாக்கா இப்போதைக்கு 4345 அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து பல்ல காட்டிட்டு அவங்க செய்யக்கூடிய வேலை என்பது மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது, மார்க்கெட்னுடைய சப்போர்ட் இல்லாமையே இப்படி எவனாவது இப்படி மேலே இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அல்லது அவனுடைய ஆர்டர் புக் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பிஎல் அப்படின்ற கம்பெனியினுடைய ஆர்டர் புக் எத்தனையோ கோடிகள் இருக்கு. அதனால இவன்லாம் மார்க்கெட் ஏறி வர்றதுக்கு முன்னாடியே இப்போ மல்டியர் ஹை, அதாவது 52 வீக் ஹைல வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் இருந்த 52 வீக் ஹையை விடவும் இப்போதான் சமீபத்தில் கீழே இறங்கினா, அப்புறம் ஒரே ஒரு முறை இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சில மாதத்துக்கு முன்னாடி 260 ரேஞ்சுக்கு மேலே தாண்டுனா இப்போ 360 இருக்கான். இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ கார்ப்பில் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரே நாளில் மிகப்பெரிய கேண்டில் என்பது சமீபத்தில் போட்டிருக்கான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேண்டில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்பது அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக நடந்து ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அப்போ இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஹைக்கு பக்கத்தில் வந்திருக்கான். பிப்ரவரி மாதத்துலேருந்தே அது ஒரே வீழ்ச்சி தான், எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தோம்னாக்கா அது இப்போ சமீபத்தில்
பிப்ரவரி மாசத்துல என்ன இடம் இருந்ததோ அதே இடத்துக்கு வந்திருக்கா. ஆக்சிடென்டலா இதே சமயத்துல இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஏரியா பக்கத்துல இருக்கு. அப்ப அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல இவன் என்ன செய்ய போறான்? பெருசா அவன் அண்ணாந்து பார்ப்பானா, பல இடங்களை நோக்கி பார்ப்பானா, அல்லது அவனுடைய கீழே காலுக்கடியில் இருக்கக்கூடிய சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த லெவல்களை திரும்பி பார்ப்பானா அப்படின்றது தெரியாம ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க, இது என்னங்க அதிசயம், சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல வந்தா குஜாலா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே வந்தா கும்பா அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. என்ன பல பங்குகள் இப்படி நம்ம கீழே இறங்கி கிடக்கிறோமே, இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பா, ரொம்ப கேவலமா நினைப்பானே அப்படின்ற மாதிரி பல பங்குகள் கீழே விழுந்த பங்குகளை தான் மார்க்கெட்டினுடைய தகவல்கள் காமிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, இப்போ போய் எவனாவது கீழே விழுந்து கிடக்கிறானா அப்படின்னு பார்த்தா எவனுமே, ஏகப்பட்ட முக்கியமான கம்பெனிகள் கீழேயே கிடலை. எல்லாம் ஒன்றா பாதியில் நடுக்கிணறுல இருக்கானுங்க, இல்லைன்னா பழைய ஹை பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. என்னடா இறங்கினவங்களே யாரும் கிடையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. இந்த சமயத்தில் கீழே இறங்கினவனு இல்லாமல் மேலே போயிட்டு கீழே இறங்கினவனு தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் அதிகமான ஆட்களாக இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த யூபிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, இவன்லாம் எப்போ கீழே விழுந்து கிடந்த ஒரு இடம் லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் இவன்லாம் இண்டெக்ஸை விட்டு ஏதோ மாற்றி வச்சாங்க. அப்போல்லாம் கீழே விழுந்த பங்கு மறுபடியும் மேல் நோக்கி வந்துட்டு மறுபடியும் மேலே இருந்து தான் கொஞ்சோண்டு இப்போ சமீபத்தில் இறங்கியிருக்கான். அதே மாதிரி இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, இவன்லாம் பெருசாக கீழே விழுகவே இல்லை, இப்போ சமீபத்தில் ஏறினவன் தான் கொஞ்சோண்டு ஒரு மாதிரி இறங்கி கிடக்கிறான். வோல்டாஸ் அப்படின்ற கம்பெனிலாம் ஒரு காலத்தில் 150% மேலே ஏறினவன், 700 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1900 ரூபா வரைக்கும்லாம் போனவன். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் சமீபத்தில் இப்போதைக்கு உச்சிக்கு வந்து தொட்டுட்டு, அதுவும் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி வந்து விழுந்துட்டான். அதே மாதிரி இன்னும் சில பங்குகள், கொஞ்சோண்டு பங்குகள் இன்னும் லோ லெவலில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்குமே அவனும் வந்து ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இனி போய் ஒவ்வொரு நாளும் வலை வீசி தேட வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் கீழே விழுந்திருக்கீங்க, 52 வீக்கில் எல்லாம் கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா மார்க்கெட் என்ன சொல்லும், மேலே பாருங்கப்பா, மேலே ஏறி எவனாவது கீழே விழுந்தவங்க இது இருக்கானா அப்படின்ற மாதிரி போய் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் சொல்லும். ஸோ வருஷத்துக்கு ஒரு சான்ஸோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு சான்ஸோ அப்படின்ற மாதிரி இருந்த மார்க்கெட்டில் இந்த 2025 சான்ஸ் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். இப்போ வேற மூடி வந்து அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்களை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த வாரத்தில் ஏதாவது புயல் வீசுமா, மறுபடியும் ஏதாவது கரைக்கு மீன்கள் ஒதுகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ ரகசியமாக ஏதாவது ஒரு பெரிய கேண்டிலாக போட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த கேண்டிலுக்குள்ளேயே 2-3 மாதம் அந்த லோக்குள்ளேயும் அந்த ஹைக்குள்ளேயுமே ஆடுற சில பேர்லாம் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்ற பங்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா, ஒரு பெரிய கேண்டிலாக ஒன்று போட்டு வச்சான். அது எப்போ அப்படின்னாக்கா அந்த நவம்பர் மாதத்து சமயத்தில் ஒரு பெரிய கேண்டிலாக போட்டு வச்சான். அதுக்கப்புறம் அதை உடைக்கிறக்கே வந்து 3 மாதம் ஆச்சு. சரி, 3 மாதம் ஆகி மேலே உடைச்சானா அப்படின்னு பார்த்தா மேலே உடைக்கல, அவன் கீழே உடைச்சிட்டான். கீழே உடைச்சிட்டு ரொம்ப நாள் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நேற்று என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். இனி இவன் என்ன செய்வான், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஆடுவானா, இல்லை பெரிதும் உடைச்சு மேல் நோக்கி போவானா, அல்லது பெருசாக கீழே வருவானா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. ஆனால் மிகவும் வாலட்டிலிட்டி உருவாக்குவானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பெரிய கேண்டில் போட்டதுனால வந்துருக்கு. இது மாதிரி சமீபத்தில் பெரிய கேண்டில் போட்டவங்க சில பேர் இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இப்படி பிரேக் அவுட் ஆகி போக போகிறானுங்களா, இல்லை கீழே பிரேக் டவுன் ஆக போகிறாங்களா, இல்லை ஒரே லெவலுக்குள்ள ஆட போகிறாங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 சினாரியாவுமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இப்படி ஒரு சினாரியோ இருந்ததுனாக்கா கும்பா குட்டி ஆகிடும். ஸோ முதலாவதாக இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். இனி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கேபிஆர் மில் அப்படின்றது மிகவும் சந்தோஷமாக அவனுக்கு யுனைடெட் கிங்டம்லாம் ஏதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி இப்படின்னு, அதே மாதிரி யூஎஸ்க்கும் சைனாக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அப்படி இப்படின்னு இவனை மேலே ஏற்றி விட்டுருந்தாங்க. அந்த சமயத்தில் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். இனி இவன் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுறான். அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, அவனுமே வந்து நேற்றைய கேண்டில் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ இவன்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கேண்டில்குள்ளேயே ஆட போகிறானா, இல்லை அது பெருசாக வெடித்து மேல் நோக்கி ஏற போகிறானா, அல்லது ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுவானோ அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனாக பார்த்து இந்த 2 சினாரியில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை இது ஒரு பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வால்டிலிட்டி கொண்டு வந்தால் கும்பாவாக இருக்கும்.
ஆக மொத்தம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து நிற்கிறான். நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 2023 தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தா 12% தான் லாபம் இருக்குது. இந்த 12% ரொம்ப குறைச்சலான ப்ராஃபிட் மாதிரி தான் தெரியுது அப்படின்றார். அவர் சொல்கிறது உண்மை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 7%ன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கணக்கு போட்டால் கூட 7 14% அப்படின்ற மாதிரி ஆகுது பேங்க் எஃப்டிலேயே. அப்போ இது வந்து 2 வருஷத்தில் பார்க்கும்போது 12% என்பது ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. இந்த ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வாங்க அப்படின்னாக்கா பல பேர் கரெக்டாக 9:05 இல்லைன்னா 9:15ன்னு ஒரு 5 நிமிஷம் தான் லேட்டு. அது அந்த பார்க்க போனால் ரொம்பவுமே சின்ன லேட்டு தான். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். மேனேஜர் நம்மளை பார்த்து முறைச்சி பார்ப்பார் அப்படின்ற மாதிரி வந்தீங்க. 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். இன்னொரு நண்பருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு வந்து ஒரு மாதிரி XIAR அப்படின்றது வருஷத்துக்கு கணக்கு போடும்பொழுது அவர் பணம் உள்ளே போடுவார், வெளியெடுப்பார். மொத்தமாக நெட்டு கணக்கு பார்க்கும்போது வருஷத்துக்கு 14% 50 மாதிரி இருக்குது. இன்னொரு நண்பனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, 20 லட்ச ரூபா அப்படின்றது போட்டாலும் 2 மாதத்தில் என்ன வெறும் 6000 ரூபா தான் வந்திருக்கு, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு நடிகர் செந்தில் அண்ணா சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் ஒன்று தெரியுது, மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் எஸ்ஐபி மூலிமா போகும்பொழுது எல்லா ஆல் வெதர் கண்டிஷன் நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா நிலைக்கும் எஸ்ஐபி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லம்சமோ அல்லது மற்ற தந்திரங்களோ மார்க்கெட்டில் ஒரு குறைவான இம்பேக்டை தான் உருவாக்குது. நண்பர்களே, அந்த பேட்டர்ன் மறுபடியும் மார்க்கெட்டில் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சில பேர் வித்துருவாங்க, விற்றதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமாக ஏறுவான். சில பேர் வாங்குவாங்க, வாங்கினதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமாக கீழே இறங்குவான் அப்படின்ற அந்த பேட்டர்ன் மறுபடியும் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நண்பர் RVNL இருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கான். இந்த பேட்டர்னுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஆனால் இவருடைய ஃபீலிங் 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபீலிங், இப்போ என்ன ஆகுதுன்னு தெரில. ஐயோ 8% லாஸாக இருக்கே, மறுபடியும் துபாய்க்கே போகலாம்னு இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் துபாய் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். டேய், ஏற்கனவே ட்ரம்ப் அவங்க இவங்கன்னு வந்துட்டு 2025லேருந்து நிலமையே சரியில்லை, நீ அங்கேயே இரு ராஜா அப்படின்ற மாதிரிட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபோனே எடுக்க மாட்டேன்றானுங்க. எப்படி மறுபடியும் துபாய் போகிறது, துபாயில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இனிமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவனை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணாக்க அவனுங்களே ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் பயந்துட்டு வந்துருப்பானுங்க போல். உலகத்தில் நிலைமை எங்கேயுமே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.